இந்த சம்மருக்கு நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக குல்ஃபி பண்ணி சாப்பிட்லாமா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊறினா போதும். அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால், இது க்ரீம் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இந்த பால் பாதியாக சுண்டுற வரைக்கும் காய்ச்சும் போது சைடில் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதெல்லாம் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு கொஞ்சம் பாதியாக சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கலருக்காக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சு பாதி சுண்டின பிறகு அதில் உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸு, என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ எது இருந்தாலும் ஓகே. பாலுக்கு நம்ம ஒரு 125 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா கலந்து அதையும் சேர்த்து கொதிக்க விடலாம். இதெல்லாம் போட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதை அரைக்கும் போது அது கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா அரைச்சிட்டு இப்போது கொதிக்கிற பால்லையே நம்ம அந்த ஜவ்வரிசியை கலந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். நல்லா திக்காயிடும். திக்கானதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடலாம். இப்போது நம்ம இந்த குல்ஃபி எல்லாம் ஒரு ஸ்டிக் நடுவில் வச்சுட்டு ஃபாயில் பேப்பரால் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வச்சா உங்களுக்கு வீட்டிலையே ஆரோக்கியமான குல்ஃபி ரெடி. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.